தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். உங்களை பார்த்தது சந்தோஷம். இந்த மாலை திருப்பலியிலே குடும்பமாக நன்றி செலுத்தும் அன்பர்கள் பெயர்: ஜேவியர் பிரபாகரன், ஆன்சி பத்மா, ராஜன் அமலா, கிஷோர் ரோஷினி, ஆண்டனியானோ ஜேசு, ஆனந்த் ராணி, ஜெயக்குமார், வென்சியா, ஸ்டீபனோயல், சித்ரா மக்தலே, ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், நோபா, மௌரின், ரோகன்சி, இமானுவேல், மைக்கேல், எலிஷா, ஃபவுஸ்டீனா, ஜான்சி, சர்லின், ஜோவிஷா, ஜூட், ஜெசிகா, மார்டின், ரோஸ்லின், விஜயன், அனி, ஷரோன், செரீனா, ஜோயல், சாவியோ, சகைரா, சுஜிதா, பிரேந்திரன், கிறிஸ்டி, இரியான், சகைரா, பின், கர்மின், வின், யூஜின், தாமஸ், ஷர்லின், யூஜின், ஆல்பர்ட், சிந்தியா, ஜூலியன், சாகி, விவியன், ஜோவின், ஜூட், பூர்ணிமா, ஜோஃபேல், ஆரோக்கிய செல்வம், தெரேசா செல்வம், சைமன், மலர், முருகேசன், பிருந்தா, அஸ்மிதா, ரேகாலயா, லியோ, மட்டில்டா, ஜான்சன், பிரான்சிஸ்கா, நான்சி, ஐவன், ஜாஸ்லின், சசிகுமார், ஹாட்லின், லியோ, ஜோஸ்பின், கிரைஸ், பெனடிக், ஸ்டெல்லா, ஜெபமாலை மாதா அன்பிய குடும்பங்களின் நன்றியாகவும், ஜான் பிரிட்டோ, ஜாக்குலின், ஜெரோ, ஜோவின், மைக்கேல், லதா, ஜெனி, ஜெனிஃபர், ஜான் பிரிட்டோ, பெரிஸ்கா, கிளாடிஸ், ராஜேஷ், ரோசி, பிரபு, வின்சி, பிராவியோ, ரீனியா, பிரான்சிஸ், மோனிகா, ஹெனி, டிக் அண்ட் ஃபேமிலி. நடிச்சிருக்கிறாங்க தனிநபர்கள்: சிஸ்டர் ரோசி, சிஸ்டர் ரோசரி, சிஸ்டர் லொரேட்டா, டிவைன் ரோசி நிறுவனம், லோர்து நிர்மல் ராஜா. சிறப்பு கருத்துக்கள்: ரீதா முத்து, ராஜேஷ் ராணி உடல் வேண்டியும், ஜெசு அபிலா கெனி நல்படிப்பிற்காகவும், வயலட் ராஜேஷ் குடும்ப சமாதான வேண்டியும், ஜேவியர் ஆரோக்கிய மேரி நல்ல உடல் சொல்ல வேண்டியும், ஜொனேட்டா ஜோஹனஸ் ஜோயல் நல்ல உடல் நலம் மற்றும் படிப்பில் ஞான வேண்டியும், நம்முடைய குடும்பங்கள் இறையழைத்தல் பிறக வேண்டியும், மார்ட்டின் ரோசலின் குடும்ப நாள் நன்றியாகவும், ரேமா மார்ட்டின் பேபனா நன்றியாகவும், மைக்கேல் ஆண்டனி திருமண நாள் நன்றியாகவும், நிரஞ்சன் சத்யா நல்ல படிப்பிற்காகவும், ரேமன் ராஜ் வேலை கிடைப்பதற்கு நன்றியாகவும், கிடைப்பதற்கு நன்றியாகவும், எலிசாபெத் சாந்திரா பிறந்தநாள் நன்றியாகவும் மற்றும் ஆன்ம இலைப்பாற்றலாக வேண்ட விரும்பும் குடும்பங்களுக்காக இந்த இடத்தில் ஜெபிப்போம். அவர்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஜேவியர் பிரபாகரன், சிபத்மா, ராஜன் அமலா, ஜெயக்குமார், வென்சியா, ஸ்டீஃபன் நோயல், சித்ரா மக்தலின், ஜீவேந்திரன், சாந்தலா, கருணாகரன், ஸ்னோஃபா, மௌரின், ரோகன்சி, மார்டின், ரோஸ்லின், யூஜின், தாமஸ், ஷாலினி, யூஜின், சகாயராஜ், சுஜிதா, ஜூலியன், சாவி, விஜயன், ஆனி, சைவன், மலர், லியோ, மெட்டில்டா, ஆனந்த் ராணி, லியோ, ஜோஸ்பின், மினர், ஜெஸ்ஸி, ஹென்ரி, உதயா, ராஜேஷ், ரோசி, ஜெபமாலை மாதா அன்பிய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள்: அரவிந்த், அலிஸ்டா, ஜெனிஃபர், அலிஸ்டா,
நம்பிராஜன் ஜோவிதா, மதிபாலன் மேரி ராஜேஸ்வரி, பிரபு வின்சி ராஜேஸ்வரி, மரிய செல்வம் லாரன்ஸ் மேரி, ஷார்லின் விஜி, மேரி ஃப்ரீடா, ஆண்டனி ஜெகன் நிஷா. மரித்த தனிநபர்களுக்காக ஸ்டெல்லா ஆண்டனி, நான்சி பத்மா, சிஸ்டர் ஆஞ்சலின், ஜெயராஜ், கேஆர் சபரியப்பன், இன்னாசியப்பன், நம்பிக்கை மேரி, ஸ்டான்லி ஆரக்குராஜ், கேத்தரின் மேரி, ஆண்டனி சாமி, விமலா ஆண்டனி சாமி, செல்வப்பன், சாந்தம்மாள், யாரும் மேலான மக்கள், மாசிலா குழந்தைகள் ஆண் மக்களுக்காகவும், பவுலா நான்சி, விக்ஷந்தராஜ், டிராவிஸ், ஜான்சன் ரோட்ரிகோ, ஸ்டெல்லா ரோட்ரிகோ, திருத்துவதாஸ், சிறிய புஷ்பம், கொலம்பஸ், ஸ்டீஃபன், அருண் சிப்பினோலா, ரெக்ஸ் ரேவியர், எக்ஸ்பெடிக் ரெர்னாண்டோ முதல் ஆண்டு நினைவாக, சந்தியாகோ, மரிய ரத்தினம், ஜான் ஜோசப், சாம் சசிகுமார், ஃபெலிக்ஸ் ரூபன், அருணா, பெர்னடெட், கீதா, சூசை மாணிக்கம், அந்தனியம்மாள், செபஸ்தியம்மாள், மைக்கேல், சபரியம்மாள், சிங்கராய, சாமிமுத்து, ரோவின் கம்மாள், சபரிமுத்து, வேத சிரோன்மணி, ஜேஜ் வர்மா, சந்தானம், லாரன்ஸ், சுசீலா, கிருஷ்ணம்மா நாயுடு, குழந்தை சாமி, ஆரோக்கியதாஸ், சிறுமணி ராஜேந்திரன், அன்னமரி, கோபால், அருண், பாபு, தாத்தா, souls in purgatory, souls who are orphans, souls who are in danger, souls who pray, souls for whom we pray, babies died in abortion, souls died in accidents, souls died of serious illness, souls died during surgeries. Arik Mary Swami, Maria Regina, Rachaganathan, Maria Pushpam, Arlanandam, Jodi, Dharmendran, Jean Mary, Irviraj, J. Mary Veronica, Selvaraj, Jnana Samutram, Veronica, Sandana Maria, Marian, Arikamal, Joseph, Rasaya, Mudiyapur, Jayaram, Jayamal, Rani Rosaria, John, Selvaraj, Stephen, Susie Mary, Maria Robin, Jerome, Petrus, Antonon, Joseph Jayaraj, Celine Jayaraj, Cynthia, Christina Rose, Angel Kavu, Joseph Raja Ratnam, Lima, Rosemary, Kulandi Dasan, Santana Mariai, Susie Manikam, Maria Louise, Jnani Pushpam, Ignasi Pushpam, Reverend Father D. Arikam, Reverend Father D. Amlarpom, Reverend Father Tandraj, James William, Susie Manikam, Lord Sabarimuttu, Asivadam, Rosali, Singaraya, Rananda, Arulsegar, Alphonse, Susali, Sister Arikam, Nesamani Arikam, Sabarimuttu, Arikadas, Arul Sami, Anthony Mary, Sister Nitya, Anthony Sami, Sadaman, Santiago, உத்திரிக்க சரத்தில் ஆன்மாக்கள், மறக்கப்பட்ட பாப்பரசர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆன்மாக்களுக்காகவும், மச்சல குழந்தை ஆன்மாக்காகவும், பிள்ளை நிறைய பிள்ளை, அண்ணம்மா, குழந்தை மேனுவல், அண்ணா மேரி, ஜேசுராஜ், இருவேல் மேரி, ரோது மேரி, நிவேதிதா, சிஸ்டர் ட்ரினிட்டா, சூசை, சின்னப்பன், சானி மேரி ஃபேமிலி, சில்வஸ்டர் ஆன்ம இதைப்பதற்காகவும் மற்றும் அவரது உடல் தாகம் திரும்புவதற்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகவல் கொடுக்க நம் குற்றங்களை ஏற்ற மறவருக்கு இறை மன்னிப்பு ஆசிப்போம். உள்ளம் நொறுங்கி வந்தவரை குணமாக்கப்பட்ட அனுபவரை இரக்கமாயிரும், பாவிகளை தேடி வந்த கிறிஸ்தன் இரக்கமாயிரும், எங்களுக்காக நித்தம் தந்தையிடம் பரிந்து பேசும் ஆண்டவர் இரக்கமாயிரும். எல்லாமல் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிமித்த வாழ்வு அடைத்து செல்வாராக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு திருப்பலியில் நம் தாயாம் திருவையின் தாய் பேராலயமான லார்தான் பேராலய அச்சுப்பு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்களில் அன்பும் இரக்கமும் நிறைந்த கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று இறைவாக்கினர் எசேக்கியேலும், இயேசுவை நம்புவோர் கடவுள் உரைகின்ற திருக்கோயில்களாக மாறுகின்றனர் என்று புனித பவுலடியார் கூறுவதையும் தியானிப்போம். இயேசு எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்திய நிகழ்வை நற்செய்தியாக தியானிக்கும் நாம், இறைவனது பிரசனம் நம்மில் வாழும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், பிறருக்கு அந்த இறைவனை வெளிக்காட்டும் சாட்சிகளாக இருந்திடவும் வரம் வேண்டுவோம். மேலும்
நாம் நமது உடலாகிய உயிருள்ள ஆலயத்தை எப்படி தூய்மையாக பாதுகாக்கின்றோம் என்று சிந்தித்தவர்களாக இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு ஒரு மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளேன். முத்துரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருக செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்கிறார். உங்களோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்தும் வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்தும் பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர்
அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பலமரங்கள் ஆற்றில் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரோட மறுவாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 13 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால்
இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் ஆற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் ஆற்றுவரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து விட்டார். அவர் புறா விற்பவரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் நிலத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது வாழ்வுதல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு இளைஞன் தான் விரும்பும் ஒரு பெண்ணிடம், அவளுக்கு விருப்பம் இல்லையே தெரியாது, போயிட்டு, என்னுடைய இதயம் என்றும் உனக்காக திறந்து தான் இருக்கிறது, என் இதய கதவுகள் உள்ள கதவுகள் திறந்துதான் இருக்குது, நீ தாராளமாக உள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்கிறான். கோவம் வந்துருச்சு அந்த பிள்ளைக்கு. அந்த பெண் அந்த பையனை பார்த்து சொல்லுது, செருப்பை கழட்டட்டா? பரவாயில்ல, அவ்வளோ சுத்தமானது கிடையாது, அவ்வளோ பரிசுத்தமானது கிடையாது, நீ தாராளமாக செருப்படைய உள்ள வரலாம். உங்கள் உடல் தூய ஆவி வாழும் கோவில், ஆலயம். பவுலடிகளார் இதை தெளிவாக சொல்லிடுறார். அப்புறம் ஏன் நாம் உடலை வருத்தி உலகை விட்டு அகன்று புனிதத்தை அடைய வேண்டும்? உலகம், சரீரம், பசாசு 3ஐ விட்டு விலகி ஓடிதான் புனிதத்தை அடைய முடியும் என்ற ஒரு கூற்றை பல புனிதர்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மீகத்தில் சென்ற காலங்கள்லாம் உண்டு. இதற்கு வித்திட்டதெல்லாம் தத்துவ ஞானி, மெய்யியல் அறிஞர் பிளேட்டோ. அவர் என்ன ஒரு கருத்தை கொண்டு வந்தார்? உடல் ஆன்மா ரெண்டையுமே வேறுபட்டதாக பார்க்கிறார். ஆன்மா இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. இந்த பினாமினல் வேர்ல்டு, நியூமினல் வேர்ல்டு ரெண்டா பிரிக்கிறார். அதுதான் உண்மையான உலகம், ஆன்மா வாழக்கூடிய உலகம். இவ்வுலகம் ஆன்மாக்கு ஏற்ற இடம் அல்ல. உடல் என்ற சிறையிலே அந்த ஆன்மா அடைக்கப்பட்டிருக்கிறது, அடிமையாக கிடக்கின்றது. அது எப்பொழுது நம் உடலை விட்டு அகன்று, இந்த சிறையை விட்டு அகன்று சுதந்திரமாக பறந்து அந்த அருமையான இடத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தை சொல்றார். அப்ப அந்த உடலை ஒரு சிறையாக, தேவையில்லாத ஒன்றாக அவர் கருதி ரெண்டையும் பிரித்து பார்த்ததுனால தான் இந்த பிரச்சனையே. அது எப்படியோ அகஸ்தீனார் சொல்லணும், அகஸ்டின், தாமஸ் அக்வினாஸ் போன்ற திருச்சபை சிந்தனையாளர் மூலமாக திருச்சபைக்குள்ள புகுத்தப்படும். கடவுள் உலகத்தை படைத்து நல்லதென கண்டார் என்று சொல்றோம். கடவுள் படைத்ததுதான் நம்முடைய உடலும் நம்ம ஆன்மாவும். சில பேர்ட்ட கேட்டால் உங்க ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் உடனே இதயத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க.
இப்போ மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய விலங்குடைய உறுப்புகளை கூட உள்ளுறுப்புகளை நம்ம கொடுக்குறாங்க. உடனடியாக நமக்கு இதயத்துக்கு நெருக்கமான ஒரு மிருகம் தான் பன்றி தான். மாற்று அறுவை சிகிச்சையில் பன்றியுடைய இதயத்தை உள்ளே வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ அது ஏன் இதயம் நம்ம சொல்ல முடியுமா? அங்கே தான் ஆன்மா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எவ்வாறு உச்சி முதல் பாதம் வரை நாம் உடலோ, அதேபோல் உச்சி முதல் பாதம் வரை ஆன்மா இரண்டு ஒன்றரை கலந்தது இறைவன் படைத்த உடல் பரிசுத்த ஆவி வாழும் ஆலயம் அப்படின்றத மறுக்க முடியாது. அதை நாம் பேணி காக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. உலகத்தை சொல்கிறேன், இதே சொல்கிறேன். பசாசு கண்டிப்பாக அதை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அதனுடைய ஆற்றல், அதனுடைய வல்லமை, நம்மை பாவத்தில் இருக்கும் வலைகள், அவற்றிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பது மறக்க முடியாது. நம்முடைய உடல் ஆலயம், நம்முடைய பரிசுத்த ஆவி அதில் தங்கி நம்மை வழி நடத்தும் பொழுது நாம் பாவ நாட்டங்களை விட்டு அகல வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்டேன். அதுதான் பசாசுடைய வேலை. அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். பவுலடியார் அதான் 2ஆம் வாசகத்தை அழகாக சொல்கிறார். கொரிந்து நகர், அங்கு ஒரு திருச்சை உருவாக்குவதற்கு அவர் பட்டபாடு பெரிய பாடு. அது ஒரு துறைமுக நகரம். அங்கு இந்த கலாச்சாரமே நிறைய பாவ நாட்டத்திற்கு இட்டு செல்லும் கலாச்சாரமாக இருக்கும். பரத்தை தன்மை, வியாபார நோக்கோடு பல வகையான திருட்டு புரட்டல் வேலைகள், முக்கியமாக அவங்க உடலை விற்று பணம் சம்பாதித்து குழுக்களை அவங்க பார்க்கிறார். அங்குதான் அவர் ஆணித்தரமாக சொல்றார், எவ்வாறு உடலை நீங்கள் பேணி காத்து ஆன்மாவை நீங்கள் வென்றெடுத்து இறைவன்பால் திருப்ப வேண்டும் என்பதிலே ஆணித்தரமாக இருக்கிறார். அங்கதான் அவர் உங்கள் உடல் தூய ஆவி குடிக்கொள்ளும் ஆலயம் என்பதை அடிக்கோட்டிடுகிறார். எந்த மதத்திற்கும் அவருடைய தொழுகைக்கூடம், கோவில், ஆலயம் புனிதமிக்கதாக இருக்கிறது. அதுதான் ஆலயத்தின் வளப்படுத்துவது. தண்ணீர் புறப்பட கண்டேன்றது நம்முடைய பாடல் வரிகளாக இருக்குது. இந்த நீர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது உயிராற்றல் மிக்கதாக இருக்குது. பயிர்களை வளர்ச்சிக்கு இட்டு சென்று கனி கொடுக்கும் மரங்களாகவும், அருமருந்து கொடுக்கும் இலைகளாகவும், மூலிகைகளாகவும் வாழ்வளிக்கும் ஒரு ஊற்றாக இருக்கின்றோம். ஊற்று தண்ணீரை என்று அழகாக பாடுகின்றோம். வாழ்வளிக்கும் ஒரு ஊற்று நீர். அந்த முதல் வாசலை பார்க்கும் பொழுது சாக்கடல், டெட் சி, எவ்வளோ உப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி மேலந்தா கூட ஆள் தண்ணி உள்ளே போக மாட்டாங்க, ஆள் உடல் வெளியே உள்ளே போகாது, அவ்வளோ திக்காது. அந்த நீரையும் உப்பு நீரையும் நன்னீராக மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவன் அனுப்பும் அந்த ஊற்றிலிருந்து புறப்படுகிறது சொல்றாங்க. எல்லா வகையிலும் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து சமயத்தில் பிறந்தது முதல் இறப்பு வரை தூய்மை சடங்குகளை செய்வதற்கு அவர்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொருள் இந்த நீர். அந்த நீர் உயிராற்றல் உள்ளதாக இருக்கிறது. அங்கும் தூய ஆவியினுடைய வாழ்வளிக்கும் ஆற்றல் விழுகிறது என்பதையும் இன்றைய வாசகம் சொல்லும். நம்மை உயிரோற்றம் உள்ள தூய ஆவி குடிகொள்ளும் ஒரு ஆலயமாக ஆன்ம வாழ்விற்கு நம்மை தயாரிக்கும் வேலையிலே அதற்கு நமக்கு பயன்படும் இந்த தொழுகை கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு எடுத்துக்காட்டாக இத்தாலியில் வத்திக்கான் பக்கத்தில் தான் இருக்குது லூத்தரன் ஆலயம், லாத்தரன் சர்ச்
அது லூத்தரனில் லாத்தரன் சர்ச். இந்த லாத்தரன் சர்ச்சுடைய ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதோடைய வரலாறு இப்படி தான். 324 சில்வஸ்டர் என்ற ஒரு பாப்பரசர் அதை அர்ச்சித்து அனைத்து ஆலயங்களுக்கும், உலகில் இருக்கிற எல்லா அனைத்து ஆலயங்களுக்கும் ஒரு தாயாகவும் ஒரு தலைமை பீடமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருப்பதற்காக அர்ப்பணிக்கிறார், நிர்ணயிக்கிறார். அந்த கோயிலை கட்டாது கான்ஸ்டான்டினோபிள் தான். அதுவரை கிறிஸ்தவர்களை வதைத்து கொண்டிருந்தவர்கள் இந்த பெருமாளர் என்னாகிறாங்க, கிறிஸ்தவ மதம் தலைக்க அவர் ஒரு பேருடையாக இருக்கிறார். அவர் தான் கட்டி எழுப்புகிறார். அந்த லாத்ரானி குடும்பத்தார் அதை கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அந்த லாத்திரன் மலைன்றும் சொல்கிறாங்க. அது மேலே கட்டப்பட்ட இந்த ஆலயம் தான் பாப்பரசருடைய அவருடைய ரோமியுடைய ஆயர் என்ற முறையில் அவருடைய தலைமை பீடம் அங்கே இருக்குது, லாத்திரன் ஆலயம். இதை நாம் நினைவு கூறும்போதெல்லாம் நம்முடைய ஆலயத்தின் புதுமைத்தன்மையை நாம் உணர்ந்து வேண்டும். நாமும் இந்த ஆலயங்களாக இருக்கின்றோம், தூயாவியுடைய ஆலயங்களாக இருக்கின்றதை நினைவு கூறணும். அதுதான் முக்கியமாக இன்று நாம் கொண்டாடும் இந்த பெருவிழாவுடைய முக்கிய கருத்தாக அமைகின்றது. சிந்தித்து பார்த்து செய்யை மாற்றி சிறுசாய் இருக்கைகளை திருத்திக்கோ, தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ அப்படின்னா. தவறுவது மனித இயற்கை தான். எவ்வாறு ஒரு இடம் அசுத்தமாகிறது, அதை எவ்வாறு நாம் தூய்மைப்படுத்துகின்றோம், அதே போல்தான் அருமையாக நிறைய பேர் இந்த ஆர்வம் இருக்குது. இந்த பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு வருஷத்தில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு தெரியும். மிக பூசிக்காக ஓடி வந்துட்டு அவ்வளவு பேர் இன்னும் காத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அருமையான ஒரு முன் உதாரணம். நிறைய இடங்கள்ல அது இல்லை. தமிழ்நாட்டில் நிறைய கோயில்களில் பாவ செய்யறதுக்கு மக்கள் வர்றதில்லை. இது அருமையான ஒரு திரு அடையாளம். இந்த அருள் அடையாளம் நம்மை எவ்வாறு இறைவன்பால் இருக்கின்றது, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அளிக்கின்றது என்று உணர்ந்து நாம் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் என்றும் தூய்மையை வைத்து இறைவன் வாழும் கோயிலாக அதை வணங்கி ஆராதித்து பேணி காத்து இறைவனினுடைய ஆசீர்வாதங்களை பெற தொடர்ந்து குருவுக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பதி அதற்கு பலனளிக்கும் ஒரு சடங்காக அமையட்டும். இறை ஆசீர்வாதங்களோடு தங்கட்டும். ஆமென். பரிணாத வாழ்வில் நிகழ்ந்திடுவே.
நாம் அனைவரும் கடவுள் வாழும் ஆலயம் என்ற மனநிலையிலே அதை புனிதப்படுத்த இறைவனுடைய இரக்கமும் அன்பும் தேவைப்படுகின்ற இந்த நிலையிலே நம்முடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது அவர் பால் சமர்ப்பிப்போம். உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் திரு அவையில் உம்முடைய பிரசன்னத்தை கண்டு அதனை எடுத்துச் சொல்லும் அருட்பணியாற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எல்லாவற்றிலும் எல்லாரிடத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காணவும் அதனால் சக மனிதரை மதித்து ஏற்று வாழும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயினே இறைவா, என் பங்கில் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று என்றும் அன்பு பிள்ளைகளாக தேவ அழைத்தல் பெற்று வளர உம் வல்லமை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய இளைப்பாறுதல் அருளும் இறைவா, மரித்தவர்களை நினைவு கூறும் இம்மாதத்தில் இந்த ஆண்டில் எங்களை விட்டு பிரிந்து போன அனைத்து சகோதர சகோதரிகளின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு நீரே ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இன்று நாம் நிறைவேற்றும் அனைத்து கருத்துக்களுக்காகவும் சிறிது மௌனமாக மன்றாடுவோம். நம்பிக்கையாளரின் ஊற்றாக இறைவா, நாங்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் உமக்கு நல்லதென தெரிவதையும் நல்லதல்ல என்றால் அவற்றை விட மேலானதை கொடுப்பீர் என்ற உடன்பாட்டோடும் இவற்றையெல்லாம் உன் திருமகன் இயேசு கிறிஸ்து மூலம் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புக்குரியவர்களை நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கை எல்லாம் உள்ள தந்தை இறைவனுக்கு ஜெபிப்போம். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கப்படும் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள உண்மை மன்றாடுவோருக்கு நீ இறங்கி அருள வேண்டுகின்றோம். ஆனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டுதலின் பயன்களையும் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து வழியாக ஒரு மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயரான தந்தை, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலமாகும். இறை வேண்டுதலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீ வீட்டிருக்கின்றேன். உமது விடுவில்லா அருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றேன். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோயிலை ஒளிர செய்வீராக. காணப்படும் கட்டிடங்களின் முன் பொறிக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றேன். அதனால் இத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து முது விண்ணக மாட்சியை இடம்பெற செய்வனாக. ஆகவே புனித வானந்தது அனைவரோடு நாங்கள் உண்மை பொழுந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையிலைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இருவரது அன்றையும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்று ஒழிப்பதிய தாதலை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தையிலையோ எங்கள் ஆயர்பாவோ
எல்லா தில்லை அனைவரோடும் முத்துரு அவை அன்பில் நிறைவேற செய்தோம். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்கிடம் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உன் திருமுக ஒளியினோர் ஏற்றோம். எங்கள் அனைவரின் மீதும் இறக்கமாகும். கடவுளின் கடைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் முக்கந்தராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஒரு பொழுதேற்று மரபார்கள் வந்தார்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அடைகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பெருமைக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு வழிந்தேன். எங்கள் பாவங்களை காணாமல் முத்துருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உன் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை நாம் ஒருவருடன் அறிந்து கொள்வோம். இவரை நம் பாவங்களை போக்கி அவர் அடக்காட்சி செய்யும் ஆலயமாக நாம் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் சீர்தூக்கி சீரமைக்க அழைப்பு விடுப்பவர். இவர் தெருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெயர் பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள்.
அறிவிப்புகள். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித ஜெபமாலை மாதா ஆகிய உறுப்பினர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி செலுத்துவோம். அடுத்த தமிழ் திருப்பலி நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு மெயின் ஹாலில் நடைபெறும். திருப்பலியை சிறப்பிக்க SMTC ஆல்டர் சர்வீஸ் உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு அறுபடை ஜெபம் நடைபெறும். இதனுடன் அன்பியங்கள் வழிநடத்தும் நற்கரை ஆராதனையும் இடம்பெறும். இந்த வாரம் நற்கரை ஆராதனை வழி நடத்துபவர்கள் சகாய மாதா அன்பியர். அனைவரும் அதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர். இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. அன்பு இறைமக்களே, நம்முடைய அருட்தந்தை மரியதாஸ் அவர்கள் விடுமுறைக்காக சென்றுள்ள இந்த ஒரு மாத காலம் மட்டும் நம்மோடு இருந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நம்மை இறை அன்பில் வளரவும்
இறை அருளில் வலுப்படுத்தவும் நம்மை வழிகாட்ட இருப்பவர்கள் அருட்தந்தை பிரான்சிஸ் பீட்டர் துரை அவர்கள். தந்தை அவர்களை பற்றி சொல்லணும்னா, தந்தை அவர்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். கடந்த 36 வருடங்களாக இறை ஊழியத்திலே மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருப்பவர்கள். கோத்தகிரியில் உள்ள சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலாசபி அண்ட் ரிலிஜனிலே ரெக்டராக இருந்து குருத்துவ மாணவர்களுக்கு பிலாசபி வகுப்புகள் எடுத்து அவர்களை இறை அன்பிலே வளர்த்து அடுத்த தலைமுறை அருட்தந்தையர்களை உருவாக்கும் மிகப்பெரிய பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம அருட்தந்தை மரியதாஸ் ஃபாதர் கூட ஃபாதர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்று நம் அனைவரின் ஒத்துழைப்பையும் தந்தை அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து இந்த நம் அனைவரின் ஒத்துழைப்பையும் தந்தை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அவரோடு இணைந்து நாமும் இறை அன்பிலே வளர உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நன்றி. வரவேற்கு நன்றி. வரவேற்புக்கு ஒரு மாதம் உங்களோடு இறை அனுபவத்திலே அவர் சொன்ன மாதிரி அன்பில் வளரவும் ஒருவரை ஊக்கப்படுத்தி இறைவனுக்கு சாட்சியர்களாக திகழும். இறைவனை ஒருவர் வேண்டி விரும்பி அவர் அன்பை நாடுவோம், அந்த அன்பில் வாழ்வோம். இறை ஆசை நம்மோடு தங்கட்டும். இறை ஜெபத்திற்கு எடுத்துரைப்போம். நீங்களும் உள்ள கற்களாக இருந்து தூய பொருட்களின் கூட்டமிட ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. மன்றாடுவோமா. இறைவா, இவ்வுலகில் திகழும் திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எரிசலை முன் குறிக்கப்பட்ட திருளமானியரை, அதனால் இவ்வருள் ஆலயத்தில் பங்கு கொண்டாங்கள் உமது அருளின் கோயிலாக கட்டப்படவும் மாட்சி நிறைந்த இல்லத்திற்கு வந்து சேரவும் அருள் புரிவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாவரை இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வும் திருப்பதி நிறைவேற்றது.
உன்னாலே